அன்பா சமயம் மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். ஓய் அப்பா அல்ல காண உணவு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு என்ன தெரிவிக்கின்றார்? எல்லாமே வாங்கட்டாமி வாங்கட்டாடா. சத்தம் உணவு ஓ ஓ டா டா அவங்க பேசுறா அவங்க பேசி போறாங்க. அன்பா சமயம் மனமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். உங்களை மனமார்ந்த வணக்கம் வணக்கம். உனக்கு எங்களுக்கு தெரிவிக்கிட்டா கிராமம் தெரியக்கூடிய உட்காரும் வணக்கம் 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 வணக்கம். எப்பா ஓ வணக்கம் வாழ்வு தரோம். ஆமா வணக்கம் தனி கணக்கு. ஆமா இல்லையா? ஆமா அதனாலதான் வணக்கம் மாணிகல உனக்கு வணக்கம். நல்லது. எப்பா எதெல்லாம் லைட் ஏன் ஜரவண்ணா ஒண்ணு நிமிடம் புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன போட்டோலே தெரியும். போட்டோ ஒண்ணும் தெரியல. உனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா இல்லையா அவனுக்காக என்ன காலகாரம் பின்ன போயிட்டான். சாப்பாடு பின்ன போறீங்க. காலகாரம் பின்ன போயிட்டாலும் ஒரு பொட்டல் ஒண்ணு கண்டு வந்தாங்க. கூத்து போச்சு. அந்த இதோ இன்னைக்கு பெருமாள் இல்லையா? தை மாசம் இல்லையா? தை மாசம் 1ஆம் தேதி நமக்காக வேண்டி முதல்ல தை மாசம் வந்து பாத்தி தை போறத வழி போறோம். அப்படி என்று தை மாதம் ஒரு கூத்தாட வேண்டும். பெரியாண்டர் வந்தனமா செய்ய வேண்டும். மாரியம்மன் வந்தனமா செய்ய வேண்டும். அப்படி என்று நினைத்து வேண்டும். அப்படி என்று ஒரு ஆள் நாளை நடத்த வேண்டும். ஆமா இன்னைக்கு நாள் தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு நமக்கு நல்லது. ஆமா நமக்கு நல்லது. கிராமத்துக்கு நல்லது இல்லையா? ஏன்னா தேதி நடத்த வேண்டும். அப்படி வந்து எங்களுக்காக வேண்டி கூத்தாடி ஓஹோ அகிலான கோடி பெருமான சத்தியவாதி சபையில் கூடிய உமா மகேஸ்வரி கூத்து பெரியாண்டு கூத்து அந்த கூத்தை இப்ப பணமும் வாங்கியாச்சு. பணமும் வாங்கியாச்சு. ஆச்சு இட்லி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ சரி அதை மட்டும் வந்து இல்ல தேடி வரும். சும்மா பணம் முன்னாடியே வாங்கியாச்சு. செலவாய் போச்சு சொல்ற ஜம்மா வேற. பணமே செலவாய் வைக்கலாம். ஒரு ஆள் கொடுப்பாண்டா தெரியும். கூத்தாடி கூத்தாடி நடிகர் 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 கட்டி 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 கட்டி. எப்பா நீங்க எல்லாம் கட்ட கட்டாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து கொட்டை கட்டிங்க. अरे क्या कर रहे हो?
கூத்தாடி சோற வேசக்காரனா பசங்க கொட்டையே ஒரு கொட்டை கூட போனாங்க கடுப்பு 16 பேர் இருக்குது. நாங்க 2 பேரும் வந்துக்கிறோம். ஒரு ஆளை கொட்டலன்னு பார்த்தா அது பாஞ்சு நடப்பாக்குது. ஆனா 17 இருக்கட்டும் இருக்கலாம். அப்படியே கம்பெனிக்கு ஆளு வேண்டும். ஆளை கேட்கிறேன். எடுக்கிறாயா இத்த வேலையை கட்டாலும் செய்யணும். இந்த தேவை போக முடியாது. பார்த்தா அடிப்பீங்க கொஞ்சம் ஏமாந்தா கடிப்பிச்சு நடக்குது. போடுறப்போ தம்பி பூலாண்டா அது ஒரு காசுடா. அது ஒரு காசு இல்ல ஒரு காசு பூலாண்டான்னு சொல்லுவாங்க. என் கம்பெனி வாங்கினாய். என் கம்பெனி வேண்டாம். எந்த நாய்டானு வேணும்? மாட்டுக்கோ தங்கை மதுரை விட்டு தில்லைங்க ஆட்டு கோழிக்கு பண்ணாங்களா கொத்தி மறிக்கலையா பிரச்சாரி பெற்றெடுத்தால் அந்த கட்டுமணி திட்டடிச்சுக்கான் மாட்டு ஒண்ணு அண்ணனுக்கு போய் மாட்டுக்கோன் அண்ணனுக்கு தங்கை இந்த உமா மகேஸ்வரி இந்த உமா மகேஸ்வரி அந்த ஆட்டுக்காரனுக்கு பண்ணாங்களா நம்மள ஆட்டுக்காரன் ஏற்கனவே காலத்தில் சில செல்வத்தில் காளியா தேவையோடு கோப்பி கழிப்பு தீப அணியார் சிவபெருமான் அவர்தான் கூத்தாடி இல்லையா நம்ம யார் ஆட்டுக்காரனுக்கு பண்ணாங்களா சேர்ந்து கொட்டி மறிக்கலையோ பிரச்சாரி பெற்றெடுத்தார் அப்படி என்றால் இவருமாக சேர்ந்து அந்த விநாயக பெருமாள் பெற்றெடுத்தார் அப்பேற்பட்ட விநாயக பெருமாள் அந்த மாதிரி செய்ய அறுவடை சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தந்தை சகோதர என்ன நம்மளமா நானதாரியா கிராமத்தை சேர்ந்த தலைவர் கருணை நாட்டமன்ற தலைவர் நீங்க பொதுமைக்க என்ன அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். வணக்கம். சரி அப்பா கேள்வி மனதில் வேண்டிய விடுதே நாடகோட விளக்கம் எப்பா இந்த விளக்கம் தெரிவிக்க இது எங்க கம்பெனி உரிமையாக இருக்கக்கூடிய இதே பயனுள்ள சேர்ந்த அது செல்வம் அது கேட்டு தெரிஞ்சுக்கோ. சபைக்கு மனமார்ந்த வணக்கம். சுபச்சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். நீடோடி வாழ கடவுள். ரவி வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்துடைய உண்மைதானே ரவி? சரி நான் பயணம்
என்ன நீ பேசுறது நாங்களும் பேசுறோம் என்ன ஆ, பழனூர் தானேங்க? இந்த பழனூர் தாய் திருநாடாக விளங்கக்கூடிய பழனூர் கிராமத்தில் எதற்காக ரவி நாடகம்? ஓ பெரியாண்டவர் அதான் பெரியாண்டவர் பத்திரவர் செய்து அண்ணனுக்காக கூத்து இன்னும் சாமி சொன்ன சாமி. ஆமா சார் சொல்றேன். ரவி ஓ ஆடி மாதமே தாம்பலம் கொடுத்துட்டாங்க. 2 இரவு நாடகம். ஆமா ஓரிரவு நடத்தியாச்சு. காசு முன்னாடியே வாங்கியாச்சு. 2வது ஆமா அதெல்லாம் பணம் வாங்கியாச்சு. அப்ப காலைல பாட்டில தானா சாப்பாடு தான் அவர் சொன்ன மாதிரி. பெரியாண்டவன் சாமி முப்பூசை செய்து வந்தன வழிபாடு செய்து அதை முன்னிட்டு வைத்த நாடகம் இது. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி சக்தி ஒன்று சமயம் 16 காட்சி தரக்கூடிய ஸ்ரீ கவர்ச்சி அம்மன் புடவைக்காரன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பொங்கல் தை திருநாளை முன்னிட்டு அவர்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அந்த 3 திருவிழா சேர்ந்து இன்னைக்கு நாடகம். உண்மையை சொல்லட்டுமா? உங்க 2 பேத்துக்கு தான் இந்த நாடகமே. இத பங்குனி மாசம் தான் வைக்கிறதா சொன்னாங்க நாடகத்தை. நீங்க 2 பேரும் உள்ள அன்னைக்கு பாரு, உங்க 2 பேத்துக்கு தான் நாடகம் வச்சுக்கிறேன். அதானா உண்மை? அதுதான் சரி. அங்க நம்ம தாயே நீயும் எங்கள் மூல தேவாதையே சிங்கம்பீதில் ஏறி வருவான். இந்த பொங்கரவ பூசணியே திங்கள் குல வாசகியே துயரத்தீர் தரம் தருவான். ரவி சக்தி ஒன்று சமயம் 16 காட்சி தரக்கூடிய மேல்மலையூர்ல இருந்தாங்க பாரு. அங்காள எப்பேற்பட்ட புகழ் தெரியுமா? எப்படி ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டால் பிரம்மகத்தி தோஷம் செய்வாங்க. அவன் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும், இப்ப பங்காளிகளுக்கு மோசம் பண்றது, அப்படி முறையற்ற உறவு பழக்கம், பங்காளி சொத்தை மோசம் பண்றது, இல்ல கொலை பண்றது, ஆமா அண்ணன் தம்பி பாகத்தை நாமே எழுதிக்கிறது தெரியாது. இவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கிறது உண்மைதான். தானே? ஆறுமுகனை தலையில எழுதிட்டாங்க பிரம்மகத்தி. இவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கிறது. ஆமா இதெல்லாம் மாட்டாட்டே நான் வச்சிருக்கேன். ஏன் மாட்டாட்டே வள்ளின்னு கூப்பிடுறேன். ஆமா ஏன் அப்படின்னா அதெல்லாம் நடந்து ஆறுமுகம் மனிதனுக்கு மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம் கிடையாது, கடவுளுக்குமே பிரம்மகத்தி தோஷம். அந்த கைலாய சிவபெருமான் இருக்கின்றார் பாரு, பிரம்மனுடைய ஒரு சிரத்தை கொய்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு, இந்த பிரம்மகத்தி தோஷம் போகணும் அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்ச கருதான். கபால ராட்சசன் கையில இருந்த எல்லாரும் போய் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்து இறுதியாக அந்த மேல்மலையூர்ல போய் தான் அவருடைய சாப விமர்த்தி இது ஆனது. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற இடம். எப்படி? ஆமா தாயே நீயும் எங்கள் குல தேவதையே சிங்கமீதில் ஏறி வருவார். நீ பொங்கரவ பூசணியே திங்கள் குல வாசகி எங்கள் துயரை தீரமரம் தருவாய். ஐயா மதம் கொண்ட மர கரை மடித்தாய், நீ மல்லாந்து மலை நுனி படுத்தாய். அங்கே சிதம்பரநாதரோடு ஜனக சபையில் ரவி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சரி கூடு கூடு இந்த மாதிரி என்ன விட்டு
அவங்கள கூப்பிடு. ஏன்னா ஐயா கும்பிட கூடாது. ஏறி ஏறி போச்சுடா ஒரு பேரு மில்ல பாட்டுல அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவனுக்கு பில்லி சூனியம் ஏவல் கண்டிச்சு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த அங்காளம்மனுடைய சன்னிதானத்துல போயிட்டு அந்த அம்மா மண் மீது கால் வச்சுட்டு வந்தாவே நம்ம கால தொட்டா போதும். ஆமா ஆமா நம்மளுடைய கவலைகள் அத்தனையுமே தீர்ந்து விடும். ஆமா ஆறுமுகம் எத்திசை புகழும் முந்தன் உருவம் நீ எடுத்த எங்கள் அருதி வடிவோம் நீ சுத்திய மயனமெல்லாம் அந்த மேல்மலையில் இருக்கக்கூடிய அங்காளம்மனை என்னைக்கு போய் வழிபடணும் தெரியுமா ரவி? அமாவாசை இரவில் மக்கள் கூடுவோம். அங்கே அமாவாசை இரவில் மக்கள் கூடுவோம். முதல் அருளில சோதனை பாடுவோம். நான் சம்பந்தத்தை முதலிட்ட பயமே கழிக்க வந்த கருவறையோ உன்னை நம்பிய தொழுதேனம்மா, உன்னை நம்பிய தொழுதேனம்மா செப்படவன் வசைக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த அங்காளனுடைய ஆலயத்துல நம்ம போய் வந்தா போதுமா? நம்ம குடும்பம் படிப்படியா முன்னேறும். அப்பேற்பட்ட அங்காளம்மனா இருக்கக்கூடிய பெரியாண்டவனுக்கு முப்பூசை வந்தன வழிபாடு செய்து அவருக்கு அப்போது நடத்த வேண்டிய இந்த நாடகம் தற்சமயம் கை ஒன்னை முன்னிட்டு கவர்ச்சி அம்மனுக்கும் புடவைக்காரிக்கும் எப்படி அபிஷேக ஆராதனை செய்து அதை முன்னிட்டு இந்த ஓரிடு நாடகம். ஆமா, இந்த நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் யாதெனில் ஏன் அப்படின்னா நாம நடத்தக்கூடிய நாடகத்தில் சொற்குற்றம், பொருட்குற்றம், மேலக்குற்றம், காலக்குற்றம் யாதொரு குற்றம் இருப்பினும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை மன்னித்தருள வேண்டும். நாம் நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் ஸ்ரீ மகாபாகவதம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்தில் ஒரு புண்ணிய சரித்திரமாக விளங்கக்கூடிய விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகம். ஆமா, நரகாசுரன் வதை அனுபவம். இந்த தீபாவளி எப்படி உருவாச்சுன்னு சொல்றேன் பாரு. இது வரைக்கும் இந்த நாடகத்தை ஒரு வருஷமா எங்க ஊர்ல நடத்தணும் ஒரு ஆசைப்பட்டுனே இருந்தேன். இது வரைக்கும் நடத்தல நினைக்கிறேன் நிறைய நாடகாரங்க. அதனால உண்மைதான். அப்படி நரகாசுரன் வதை தீபாவளி எப்படி உருவானது என்பது கதை. இந்த நாடகத்தில் ஆமா தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவ இந்திரன் தர்பார் அண்டவளால் கதை தொடர்.